எல்லாருக்கும் வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸு தான் இது. என்னென்னா, காலையில் எழுந்த உடனே நீங்கள் வெறும் வயத்தில் லைட்டாக இளம் சூடில் இருக்கிற சுடு நீரை நீங்கள் குடிக்கிறச்சே என்ன ஆகும்னா, அந்த பாடியை அது டிடாக்சிஃபிகேஷன் பண்ணும். அதாவது உடலில் இருக்கிற அழுக்கு எப்படி வெளியில் நம்ம சோப் போட்டு அலம்புறோமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும். இந்த வெறுன லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம். விதன்னு இருக்கிற அந்த சுடுநீரை காலையில் குடிங்க. அதுக்கப்புறமா மலம் கழிக்காமல் கண்டிப்பாக எந்த உணவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. அதை ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் மலம் கழிக்கிறதுக்கு முதல்ல 2வது இது. 3வது டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரே ஒரு நெல்லிக்காயை நல்லா ஜூஸ் ஆக்கி நீங்கள் குடிக்கலாம். அப்படி எனக்கு ஜூஸ் பண்ண டைம் இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்குன்னே வாட்டர் பாட்டில் விற்கிது, அது உள்ளே போட்டுட்டு தண்ணியை நைட்டே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா கூட மறுநாள் காத்தால அந்த தண்ணியை 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரச்சே நெல்லிக்காய் ஜூஸில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இது 3வது. முதல்ல சுடுநீர். அடுத்தது வெதப்பாக இருக்கிற சுடுநீர். ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது, லைட் சூடில் இருக்கிற தண்ணியை குடிங்க. அடுத்தது மலம் கழிக்காமல் எதுவுமே சாப்பிடாதீங்க. 3வது நெல்லிக்காய் ஜூஸை கண்டிப்பாக குடிக்கிற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. 4வது க்ரீன் டீ. க்ரீன் டீயில் அவ்வளோ நன்மை இருக்குது. ஸோ அதனால் 4வது க்ரீன் டீயை குடிங்க. 5வது மாசத்துல 2 தடவையாவது கடுக்கா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த மலம் நாள்பட்ட மலத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசன். ஸோ கடுக்கா பொடியை நைட்டு தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலத்தால் ஃப்ரீயாக மோஷன் போயிடும். அதில் கம்ப்ளீட்டாக உங்களுடைய உடல் எடையும் சரி, அதே சமயத்தில் வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே அது என்ன செய்யணும்னாக்கா கண்டிப்பாக சரி செய்யும். இதெல்லாம் நோயற்ற வாழ்வு வாழறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். சின்ன சின்ன விஷயங்களை நமக்காக நம்மளுடைய உடலுக்காக செய்யறச்சே அதில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். செய்து பயனடைங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.